இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஓகே, விசுவாசத்தில் கூட முயற்சி. யாக்கோபு சொல்லுகிறார், கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசம் என்று முயற்சி பண்ணிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில முயற்சி ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரே ஒரு சின்ன அழகான ஒரு உதாரணம் ஆபிரகாம் தான். அப்ப ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, நமக்கு நிறைய தெரியும், இருந்தாலும் மறுபடியும் நம்ம படிப்போம். அது கொஞ்சம் நம்ம விசுவாசத்துக்கு அது ஒரு ரொம்ப ஊன்றுகோலா இருக்கும். கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. ஓகே, அவனை சொல்றாரு, நீ வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன், நீ வா. ஒரு தனிப்பட்ட மனுஷனை கர்த்தர் ஒருவனா இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். ஒன்லி ஒன் மேன் வானாரு. இந்த வான்னு சொன்ன உடனே போற இடம் இன்னதனே அவருக்கு தெரியாதுங்க. போகிற இடம் இன்னதண்டு தெரியாமல் போனார். உங்களுக்கு தெரியும், பைபிள் நம்பர் 1. போகிற இடம் இன்னதண்டு தெரியாமல் போனார். மறுபடியும் சொல்றேன். அப்போ பாருங்க, நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறதுக்குள்ள 1000 ஸ்கெட்ச் போட்டு அங்க யார் இருக்கா, இங்க இருக்கா, அந்த கம்யூனிகேஷன் இந்த கம்யூனிகேஷன் 1000 பார்த்துட்டு போறோம். ஆபிரகாம் ஒரு கம்யூனிகேஷனும் கிடையாது, இயேசு மட்டும்தான். தேவன் சொல்ல சொல்ல போய்கிட்டே இருந்தார். கர்த்தர் அவரை போஷித்தார், அவரை காத்தார். 2 அழகா சொல்லும்போது, ஒரு அடி நிலம் இல்லாத இருக்கையில் இந்த உலகத்தை நீ சுதந்திரிப்பாய். அல்லேலூயா. இந்த உலகமேத்தே நீ சுதந்திரிப்பாய். ஒரு அடி நிலம் இல்லை. சொல்ல எனக்கு ஒரு படி மண் இல்லை, ஒரு அடி நிலம் இல்லை, எனக்கு வாழ விடு, இப்படியே சர்ச்சுன்னு எனக்கு சரி சொந்த சர்ச் இல்லை, அது இல்லை, இதுல புலம்பிக்கிட்டு இருக்கோம். நாம் ஆராதிக்கிறது ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாமின் தேவன் வேதம் அழகா கலைத்தேர் சொல்றது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு உண்டாயிற்று. அவர் ஒரு அடி நிலம் அல்ல, 1000 அடி நிலம். 1000 அடியில இன்னும் கோடா கோடியாய் இந்த உலகத்தை ஊழியர் ஸ்தலங்களை கர்த்தர் விஸ்தாரமா பண்ணி பழுகவும் பெருகவும் பண்ணுகிற தேவன். உலகமே இயேசுவுக்கு சொந்தம். அல்லேலூயா. 3 அவருக்கு குழந்தை புத்திர பாக்கியம் இல்லை, அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை இல்லை. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார், நான் உனக்கு நினைச்சுவேன் கொடுப்பேன்ட்டு. அப்போ அதுல அவருக்கு ஒரு ஃபெய்த்தை கிரியேட்டிவ் பண்ணி நேராக கடற்கரை கூட்டு போறார். மண்ணை பாராப்பா, இதே மாதிரி உன் சந்ததியை பெருப்பேன். நட்சத்திரத்தை பாராப்பா, இதே போல உன் நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக்க பண்ணுவேன் சொன்னார், செய்தார். அப்ப ஆபிரகாம் சொல்லுகிறார், இந்த கலிலும் பிள்ளை உண்டாக்க என் தேவன் வல்லவரா இருக்கார், இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். 3 காரியம் முடிஞ்சிருச்சா? 4 அங்க வேலைக்காரன் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, என் எஜமானனை அவர் சீமானாய் வைத்திருக்கிறார். ஐஸ்வர்யம் மக்களே, ஐஸ்வர்யம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அது ஜீவன் உள்ளது. ஆபிரகாம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம். தேவன் அந்த ஐஸ்வர்யத்தை அவருக்கு வெள்ளியும் பொன்னும் அளவிடப்பட முடியாத கொடுத்தார். பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதித்தார். நீங்க பணத்துக்காக பயப்படாதுங்க, ஐஸ்வர்யத்துக்காக கவலைப்படாதுங்க. இந்த வெள்ளி பொண்ணு நட்டு போல்ட்டு இந்த சேனுக்கெல்லாம் கவலைப்படாத. அது எல்லாத்தையும் உண்டாக்கினவர் இயேசு. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. தேவன் தம்முடைய சம்பத்தை பெருக பண்ணுகிறவர். பணத்துக்காக பயப்படாதீங்க. யாரா இருந்தாலும் சரி, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில நிறைவாக்கி விட்டார். நமக்கெல்லாம் மகிமையில வந்துருச்சு. நம்ம கேட்க தேவனை அள்ளி அள்ளி கொடுக்கிற தேவன். ஏன்னா ஆபிரகாமின் தேவன் நம் தேவன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. இன்னைக்கு விசுவாசியுங்கள், இந்த நாளும் நமக்கு அப்படியே தேவன் தருவார். கர்த்தர் சொன்னார், என்ன சொன்னார்? வா. போகிற இடம் என்னன்னு தெரியாம போனாரு. அடுத்து என்ன செய்னாரு? ஒரு அடி நிலம் இல்லாதவனுக்கு உலகத்தை கொடுத்தாரு, பிள்ளை இல்லாதவனுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன செய்னாரு? ஐஸ்வர்யம், என் தேவனர் சீமான், ஐஸ்வர்யவான். அப்படியே கர்த்தர் அவனை மகிமையாய் உயர்த்தி வச்சிருந்திருக்காரு. இன்னைக்கு அது சபைக்கு கலாத்தியர் சபைக்கு பவுல் எழுதுகிறார் புதிய ஏற்பாட்டுல. இது பழைய ஏற்பாட்டுல மட்டும் இல்ல, புதிய ஏற்பாட்டுல அழகா அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யறார்? கம்பஷன் பண்ணுகிறார். சபை ஆசீர்வாதங்களை பழுகட்டும், பெருகட்டும், ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you. Amen.